ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம். இன்றைக்கி 3 பார்சல் வந்திருக்கு. நான் ஏஜியோவில் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். காலையிலே வந்துச்சு பார்சலு. அவள் எப்போ தான் அந்த கவர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா பாப்பா. அவளுக்கு பார்சல் வந்தாவே எங்களுக்கு ஹாப்பியோ இல்லையோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த கவர்ஸ்லாம் கிடைக்குது விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு 3 குர்த்திஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் குர்த்தி. நெக்காண்ட பார்த்திங்கன்னா நல்ல மிரர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கிளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏஜியோவில் எப்போவுமே மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 615 தான் நினைக்கிறேன் எனக்கு. இந்த ப்ரைஸுக்கு ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த மிரர் ஒர்க்கு, அந்த ஹேண்டால்லாம் லைட்டாக ஒரு சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க, எலாஸ்டிக் மாதிரி. அதுவுமே நல்லா இருந்துச்சு. போட்டு பார்த்தா தெரியும் ஃபிட் எப்படி இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் ஒரு குர்த்தி. இது எல்லாமே அந்த ஃப்ராக் டைப் இருக்குல்ல, அந்த மாதிரி மாடலு. இது பார்த்திங்கன்னா இப்போ சாரீலாம் ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா, சாரீ மெட்டீரியலில் அந்த மாதிரி ஒரு குர்த்தி. இது நெக்கெல்லாம் ரொம்ப பெருசாக நல்லா இருந்துச்சு. பேக் சைடும் நல்ல ஒரு கட்டிங் ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தாங்க. அந்த நெக்கு சுற்றி ஒரு லேஸ் கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலரில். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே. இது ஃபுல் ஹேண்ட் வரும். ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவு. பின்னாடி நாட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணேன். இதையும் போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா போட்டு பார்த்தா தான் ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்குதா இல்லையா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையான்றது தெரியும். அப்படி இல்லைன்னா நான் ரிட்டர்ன் போட்டுருவேன். இப்போ தேர்டு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரு அந்த காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ வித்து பிங்க் ரோஸ் கலர் காம்பினேஷனு. இது சைடில் பார்த்திங்கன்னா அந்த செஸ்டான நாட் கட்டுற மாதிரிலாம் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். இது நல்லா ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது இதுவும் 650. இந்த ட்ரெஸ்ஸும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஏஜியோவில் எப்போவுமே நம்ம நம்பி ஆர்டர் பண்ணலாம். மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் 600 650க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்குடுலேருந்து ஒரு ஆட் நான் பார்த்துருந்தேன் இன்ஸ்டாவில். அப்போ இந்த குக்கரில் பிரியாணி போட்டிருந்தாங்க, பாய் பிரியாணின்ட்டு. சரி, நம்மளுக்கு தான் பாய் வீட்டு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பிரிக்கிறப்போ எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்கா பாருங்கள். அதில் உள்ளே என்ன இருக்குது நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவள் பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருந்தாள் இந்த பாக்ஸை பிரிக்கப்போ. ஏன்னா அவளுக்கு விளையாடுறதுக்கு டெய்லி புதுசாக எதுனா ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கவர்ஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னா வைங்களாம். இப்போ அந்த அட்டை பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டே ஆகாது. எல்லாமே பாப்பா எடுத்து விளையாடிடுவாங்க. பாருங்கள், குக்குடு. இது பார்த்திங்கன்னா பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போது ஜீவிதா நெக்ஸ்ட் வீக் தான் வருவாள், நெக்ஸ்ட் சண்டே வருவாள். அப்போ வரும்போது நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். எப்படி வந்திருக்குன்றதும் அதனுடைய ஃபுல் ரிவ்யூ நான் சொல்கிறேன். இப்போது உள்ளே பிரித்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்குது. இதில் தான் அந்த பிரியாணிக்கு உண்டான பேஸ்ட். இது 3 சர்வ்ஸ், 3 பேர் சாப்பிட்ற அளவுன்னு சொல்லியிருக்காங்க அதில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி பேக் குக்கிங் ஆயில் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ரைஸு சிக்கனாக இருந்தால் சிக்கன் மட்டும் எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான். இந்த 3 ட்ரெஸ்ஸுனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.